வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சமயா. சார், பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பில் கேசவ விநாயகம் இருக்கும் பொழுது இப்போ அந்த பொறுப்புலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இது யார் சொல்லி பண்ணாங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்லி அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது. ஆனால் அண்ணாமலை தான் பிஜேபியில் எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படின்னும் பொழுது அவர் பேச்சை கேட்டு எப்படி இவரை நீக்க முடியும் அப்படின்றது இருக்குல்ல, அது பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. குறிப்பாக கேசவ விநாயகத்தை தூக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அவர் ஒரு ஃபுல் டைமர். அவரை அதை ஆர்எஸ்எஸ் பல்வேறு டியூட்டிகளை கொடுப்பாங்க. அவங்களுடைய பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஆட்களுக்கு. அவர்களுக்கு அந்த டியூட்டி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் கேசவ விநாயகத்தை அந்த இடத்துல அமைப்பு செயலராக உட்கார வைக்கிறாங்க. கேசவ விநாயகம் உட்கார்ந்ததுக்கு பிறகு ரொம்ப பெரிய அளவில் ஒரு செல்வாக்கை வளர்த்துக்கிட்டார். குறிப்பாக பொறுப்புகளை நியமிப்பது எல்லாவற்றிலையும் சரி. இது மட்டும் இல்லை, குறிப்பாக அரசியல் ரீதியான இப்போ டெலிகாம் கமிட்டி, இந்த மாதிரி ரயில்வே கமிட்டிலலாம் போடுறாங்க இல்லையா, ஒன்றிய அரசனுடைய அதில் ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டிலேருந்து யார் இப்போ அந்த கமிட்டியில் போடணுங்கிற வரைக்கும் அவருடைய செல்வாக்கு இருந்தது. முத்ரா கட்டண திட்டத்துலேருந்து யாருக்கு கட்டணம் வாங்கணும்னு இவருடைய சிபாரிசு இருந்தால் போதுங்கிற அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு செல்வாக்கை செலுத்தி கொண்டு இருந்தார். ஆனால் மறைமுகமாக இருந்தார், யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. கேசவ விநாயகத்தினுடைய பேர் எப்போ வெளியே வந்துச்சுன்னா 4 கோடி ரூபாயோட நயனாராயணனுடைய ஆட்கள் மாட்டும் போது தான் கேசவ விநாயகம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனார். அந்த இடத்துல இருந்தால் பணம் வந்துச்சுங்கிறது அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவருடைய பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி வேற ஒரு தடவை வந்தது. ஒரு அம்மா அவங்க கட்சிக்குள்ள தயாராக வரும்போது கேசவ விநாயகத்தினுடைய ஒழுங்கு பற்றி பேசியிருப்பாங்க. அது இதில் சோசியல் மீடியா வைரல் ஆச்சு. அப்படி தான் அவருடைய இது இருந்தது. இப்போ அவரை மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டுகள், அண்ணாமலை யாரை கேட்டு என்னை மதுரைக்கு போட்டீங்க பொறுப்பாளராக, என்னை யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எழுப்பியதாகவும் அதனாலேயே கேசவ விநாயகத்தை மாற்றிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நயினா நாகேந்திரனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு எந்த விதமான பொறுப்பு கொடுத்த பொறுப்பையும் திறந்துட்டு போயிட்டாரு. இப்போ அவரை சமாதானப்படுத்துவதற்காக இந்த வேலை செய்கிறாங்களா? இப்போ நான் திரும்ப வேலை செய்யணும்னா பழையபடி நான் காக்கா ஓட்டணும்னா அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கேசவ விநாயகத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சார், அப்போ அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்களா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களுக்கு வேணும்ட்டா தேர்தல் நேரம் இல்லையா? தேர்தல் நேரங்கும் போது அண்ணாமலையினுடைய தேவை இருக்குது. யாரையுமே அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கேசவ விநாயகம் ஒரு கட்சிக்குள்ளே தான் செல்வாக்கை செலுத்துவது, ஒன்றிய அரசினுடைய ஆட்சி பொறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய இதில் தான் செல்வாக்கை செலுத்துவதுன்னு இருந்தார். மற்றபடி வெளியில் வேலை செய்வது, மக்களை சந்திப்பதுன்னா அண்ணாமலை போன்ற ஆட்கள் தானே இருக்காங்க. ஸோ அவரை ஒரு துணிச்சலாக நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டு போகிறாருன்னா அப்போ என்ன அவரையும் சமாதானப்படுத்துவோம், அதனால் ஏதாவது நமக்கு வீக்னஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணாமலையா கேசவ விநாயகம்னா ஆர்எஸ்எஸ் கேசவ விநாயகத்தை தான் தேர்ந்தெடுக்கும். ஆனால் அவரையே பலி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும். பார்ப்போம். ஏன்னா பழையபடி அண்ணாமலை எங்கள் அப்பா உடம்பு சரியாயிருச்சு, நல்லாயிட்டாரு, திரும்பவும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் வரலாம், வந்தால் தெரிய வரும். ஓகே சார். சார், தமிழக ரயில்வே திட்டங்கள் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது காரணம் மாநில அரசு நிலம் கொடுக்கறத தாமதிக்கிறாங்க, அதனால தான் அப்படின்ற ஒரு செய்தி வருது. நீங்கள் முதல்ல என்ன மாதிரி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டுக்கு ரயில்வே சம்மந்தமாக நீங்கள் என்ன கொண்டு வரீங்க, எத்தனை ரயிலை கொண்டு வரீங்கன்றதே ஒரு கேள்விக்குறி. இப்போ அதை பட்ஜெட்டில் கூட பார்த்தோம். ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பட்ஜெட்டில் வெறும் லெட்ஜர் பண்ணக்கூடிய அந்த செலவு இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஒதுக்கியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. லெட்ஜர் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுதோ அது 9 கோடி ரூபாய் அவ்வளோதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இதுக்கு அவ்வளோதான் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்துகிறாங்க. இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் குற்றஞ்சாட்டி இருக்கார். அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ரயில்வே திட்டங்கள்லாம் இப்போ நாங்கள் பண்ணித்தரோம், அவர்கள் தமிழ்நாடு அரசு நிலங்களை கொள்முதல் பண்ணி எடுத்து தர மாட்டாங்க, மக்கள் வாங்கி தர மாட்டாங்க, கையகப்படுத்தி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. குறிப்பாக அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு போகக்கூடிய ஒரு ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை வழியாக திருத்தணிக்கு போகக்கூடிய ரயில்வே திட்டம், இதெல்லாம் நாங்கள் இடம் கேட்டிருக்கோம், இதெல்லாம் 91 விழுக்காடு தரல அது இதுன்னு சொல்லி வாசிச்சிருக்காரு. முதல்ல ரயில்வே திட்டங்களுக்கு இதற்கு முன்பாக இருந்த ரயில்வே திட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க வெள்ளைக்காரர்கள் அன்னைக்கு போட்டுருது. அன்னைக்கு நில உரிமையோ யாருமே கேஸுக்கெல்லாம் போக முடியாது. அரசு ஒன்று செய்யுதுன்னா ஒன்று அது நிலத்தை கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரியான சூழல். சில இடங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ காரைக்குடிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது
காரைக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணாம், வெளியூர்லேருந்து திருடர்கள் வந்துடுவாங்க, புள்ள பிடிக்கிறவங்க வந்து இப்போ எங்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதனாலேயே வந்து இப்போ காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டையில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து கொண்டு வந்து வச்சாங்க. அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் கூட அன்றைக்கு வந்து வெள்ளைக்காரர்கள் அந்த நில மதிப்புக்கு பணம் கொடுத்துட்டு, ஆனாலும் கூட வந்து நீதிமன்றத்துக்குலாம் போய் சேலஞ்ச் பண்ண கூட முடியாது. அன்றைக்கி அரசு எடுத்தது தான். இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரயில்வே இருப்பு பாதைகள் இருக்கு இல்லையா, 98% வெள்ளைக்காரர்களால் போடப்பட்டது. அது எல்லாமே வந்து என்னென்னா மீட்ரு கேஜாக இருந்ததை இவங்க பிராடு கேஜாக மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ வந்து இந்த பழனி ரயில்வே திட்டம் இருக்குது, அது வந்து மீட்ரு கேஜ் அது மாறிச்சு. அங்கேருந்து பழனிலேருந்து இப்போ பாலக்காடுக்கு கொண்டு வந்து போய் இதெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதுதான் அப்போ இவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயம் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடுக்கு நிறைய பண்ணுறோங்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துறதுன்னா இன்றைக்கி சந்தை விலைக்கு நம்ம கொடுக்கணும். சந்தை விலையோட கெய்ட்லைன் வேல்யூ, அரசு வழிகாட்டு மதிப்பீடு எவ்வளவு, அந்த ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துக்கான வழிகாட்டு மதிப்புக்கான தொகையை வந்து அவங்க கொடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. கொடுக்காததுனால தான் வந்து கையகப்படுத்தி கொடுப்பதற்கான நேரம் காலதாமதம் ஆகுது. ஏன்னா மாநில அரசுக்கு நிதியே தரமாட்டுறாங்க, மாநில அரசுடைய பங்கும் தர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 1950களில் இந்தியாவிலே மிக மிக ஏழை மாநிலமாக இருந்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதாவது பீகாரை விட மோசமான நிலைமையில் இருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு 1950களில். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? அது அப்போ நம்ம வந்து எதை நோக்கி நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரிப்பணம் வந்து ஒன்றிய அரசுக்கு செல்கிறது, நமக்கு சரியான பங்கீடு வர மறுக்கிறது. நேற்றைக்கு கூட பார்த்திங்கன்னா ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தென் மாநிலங்களுக்கு வரி பங்கு வந்து குறைவாகவும் வட மாநிலங்களுக்கு மிக அதிகமாகவும் செல்வது என்பது அநியாயம்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய அளவில் தான் அவருடைய பட்ஜெட் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து அரசு தான் செய்ய மாட்டேங்குது, நாங்கள் வந்து தயாராக தான் இருக்கோம்னு அஸ்வினி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7611 கோடி இந்த ஆண்டு வந்து ஒதுக்கக்கூடிய தொகை தமிழ்நாடு ரயில்வேக்காக பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதனுடைய விளக்கம் இந்த 7611 கோடி கொடுத்துருக்கீங்கல்ல, எதுக்கெல்லாம் செலவுக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து எழும்பூர் ரயில்வே நிலையத்தை மேம்படுத்துகிறோம், தாம்பரம் ரயில்வே நிலையத்தை மேம்படுத்துகிறோம், நீங்கள் வந்து மற்ற பெரம்பூர் ரயில்வே நிலையத்தை மேம்படுத்துகிறோம், இது மாதிரியான ஏதாவது காரணங்கள் இருக்குதா? ஏதாவது நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான அந்த பணத்தை கொடுக்குறோம், விரிவாக்க பணிகளுக்கு கொடுக்குறோம், புதிய திட்டங்கள் கொடுக்கும், எதுவுமே கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. எதுக்குடா அந்த 7611ன்னா அது 7611 கோடி ரூபா எதுக்கு கொடுத்துருக்கேன்? திண்டுக்கல் சகாயம் தெரியுமாங்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 7611 கோடி ரூபா நமக்கு சொல்லி ஒரு நம்பரை மட்டும் சொல்லியிருக்காங்க தவிர அதை எதுக்கு கொடுத்துருக்காங்கிற அதுக்கான ஒரு டெப்ரிசியேஷனே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இவங்களை நம்ப முடியும்? ஒன்றிய அரசு வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க, பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ நாங்கள் அரசு கொடுக்க மாட்டேங்குதுன்னா அரசு எதுக்காக கொடுக்க மாட்டேங்குது? அரசு கையகப்படுத்தி கொடுக்க தயாராக தான் இருக்கும். இருப்பு பாதைக்கு பெரிய நிலங்கள் வந்து தேவைப்படாது. இப்போ இன்னொரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நம்ம கூட பேசணும். குறிப்பாக வந்து சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எடுக்கப்பட்ட நிலங்களை அதானி அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு வந்து கொடுப்பதாக ஒரு பிளான் பண்ணாங்க. அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் சொன்னார், அப்படி கொடுக்குறதா இருந்தால் சந்தை விலைக்கு வந்து கொடுக்கணும், அல்லது வாடகைக்கு கொடுக்கணும், வாடகை வந்து மாநில அரசு கொடுக்கணும். நீ இது ஏன்னா இடம் வந்து எங்களுது, நீ ஒரு தேவைக்காக எடுத்திருக்கீங்க, அந்த தேவைக்கு தாண்டி வந்து எடுக்கப்பட்ட இடங்கள் வந்து சும்மா கிடக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து வேறு வழிக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோம், எங்களுக்கு தேவைப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லும்போது அன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அந்த பிடிஆர் அவர்கள் வந்து உடனே சொன்னார், நீங்கள் அப்படி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து சந்தை விலையை கொடு அல்லது வாடகைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு பேசணுன்னா அந்த பிரச்சனையே மூடிட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து மாநில அரசு மீது அந்த இவர்கள் வந்து நடந்துக்கிறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அஸ்வினி வைஷ்ணவ் இது மாதிரி பேசுவது என்பது அபத்தமானது. இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் ஒழுங்காக டிக்கெட் எடுக்கிறான். தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து, அதாவது நீங்கள் எல்லா வகையான இதுவும் சரி, பேருந்து கட்டணம் இதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக பயணச்சீட்டு எடுத்து போகிறது தமிழ்நாட்டுக்காரங்க தான். நமக்கு தான் இந்த சலுகைகள்லாம் கூட கட் பண்ணுறாங்களே சார், மூத்த குடிமக்களுக்கு இருந்த டிக்கெட்டை வந்து ஹாஃப் டிக்கெட் அப்படின்றது இந்தியா முழுவதும் கட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய பயணச்சீட்டு நீங்கள் சாதாரணமாக கணக்கு பண்ணி பாருங்களேன். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ ரயில்கள் ஓடுதுன்னு கணக்கு சொல்கிறாரு. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு 9 வந்தே பாரத் கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம்னா அவரும் தமிழ்நாட்டுக்காரர்கள் வந்து பயணச்சீட்டு எடுத்து பயணம் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுத்துது. அதனால நீங்கள் வந்து இங்கே நீங்கள் இது பண்ண முடியுது. இது மற்ற ஊரில் ஏன் கொடுக்கலன்னா அங்கே ஓடாது. நீங்கள் வந்து விமான நிலையம் கட்டினீங்கல்ல,
எத்தனை விமான நிலையங்கள் மூடி கிடக்குது தெரியுமா? நீங்கள் கட்டிய விமான நிலையங்கள். மெட்ரோவும் சார் வட மாநிலங்களில் கட்ட மெட்ரோவில் வந்து ஏறுறதே இல்லை. ஆமாம், மெட்ரோ நிறுவனம் வந்து அதாவது இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 நிமிஷமாக இருந்தது, இப்போ குறைச்சி 5 நிமிஷமாக ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மெட்ரோவுடைய நேரம் வந்து இப்போ குறுக்கிட்டே வருது. அது இன்னும் அடுத்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ வரப்போகுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பயணிகள் வந்து மெட்ரோவை பயன்படுத்திக்கூடிய அளவு நகரம் இருக்குது சென்னை. ஆனால் பல வட இந்திய நகரங்களில் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு மெட்ரோ, 20 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோங்கிறதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. அப்போ அங்கே வந்து என்ன காரணங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். சார், ராணுவ தளபதி அவர் எழுதின புத்தகம், அந்த புத்தகம் வந்து இன்னும் வெளிவரலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அது லீக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. ராகுல் காந்தி அவர்களுமே அந்த புக்கில் வந்து சொல்லியிருந்த விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியும் நாடாளுமன்றத்தில் பேசி அதுவும் சர்ச்சைக்கானது வந்து பார்க்க முடியுது. அப்படி அந்த புத்தகத்தில் எத்தனை உண்மைகள் இருக்குது, அந்த உண்மைகள்லாம் வெளிவந்துடக்கூடாதுன்னு தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களா? அவ்வளோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணுன்ற போது கூட அது லீக் ஆகிருக்குன்னா அது எப்படி நடந்திருக்குன்ற மாதிரி. அதுதான் இராணுவத்திட்ட ஒரு அனுமதி கேட்டிருக்காரு. புத்தகத்தை எழுதிய திரு ரணவனே தலைமை தளபதியாக இருந்தவர், அவர் அனுமதி கேட்டிருக்காரு. அனுமதி கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, மறுக்கப்படலை. அதுக்கான காலம் தாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அது வந்து அதனுடைய பிடிஎஃப் காப்பி வந்து வெளியில் வந்துருச்சு. கேரவன் மேகசின் அது அவங்களுடைய வெப்சைட்லேயும் அவங்களுடைய இதழ்லையும் அதனுடைய மிக முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கிறதாக எடுத்து போட்டாங்க. அதுதான் வந்து அதை எடுத்துக்கொண்டு தான் வந்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பினார். சீன படைகள் உள்ளே வரும்பொழுது மோடி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கீங்கன்னு சொல்லி ஒரு தலைமை தளபதிகிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது மோடியினுடைய இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அல்லது இந்தியாவுக்காக முடிவெடுக்கக்கூடிய அறிவு என்பது ஒன்றுமே இல்லைங்கிறது தான் அந்த விஷயத்தில் வருது. அப்போ ஒரு நாடு படையெடுத்து வரும்போது வந்து இராணுவ வீரர்களுடைய கையில் வந்து இப்போ முடிவை தள்ளி விடுவது என்பது, அப்போ நீ என்ன நாட்டினுடைய பிரதமராக ஏன் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி கேட்குறாங்க, ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் கேட்குறாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு புக்கை யார் அவுட் பண்ணா அப்போ அவனை பிடிச்சி உள்ளே போடு அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் வச்சு வழக்கு போட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதாவது ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்து வருது அப்படின்னா அதனுடைய இதுக்கு வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். நீங்கள் ஏன்னா அதை விட்டுவிட்டு புத்தகத்தை யார் ரிலீஸ் பண்ணான்னா இப்போ எல்லாருடைய சமூக வலைத்தளத்துலேயும் அந்த பிடிஎஃப் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப 23 MB தான் இருக்குது. பார்த்தா அது வந்து எல்லாருடைய வாட்ஸ்அப்லையும் வந்து படிக்கிறானோ இல்லையோ இதை வந்து தேடிட்டு இருக்காங்க, நீ வச்சிரு, இதை தேடிட்டு இருக்க நீ வச்சிருன்னு சொல்லி தான் அது வந்து பரவிட்டு இருக்கு, இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்கு. இதில் வந்து என்னன்னா ஹிந்தி வெர்ஷன் வருது, அதாவது அதை அப்படியே வந்து ஏஐல கொடுத்து அப்படியே ஹிந்தி வெர்ஷனை மாற்றிட்டாங்க. அது ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக படிக்க வேண்டியது அவர்கள் தான். ஏனென்றால் அண்டை நாடுகளோட ஒரு பயத்தோடு இருப்பவர்கள் வந்து அந்த காரணத்துக்காக தான் பாஜக வாக்களிக்கிறாங்க. அந்த பாஜக எப்படி அதனுடைய தலைவர் பிரதமர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத அந்த புத்தகம் வந்து சொல்லி காட்டுது. மோடி ஒரு தொடைநடுங்கி அப்படிங்கிறது அந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம். இது பாஜக அச்சுறுத்தலாக இருக்குது. உடனடியாக வந்து அவர் மீது இந்த புத்தகத்தை யார் ரிலீக் செய்தாலும் அவர் மீது வழக்கு போடுவோம்னு சொல்லி பூச்சி காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இது வெளியானது தான். இனிமேல் ஊர்வாயை நீங்கள் வந்து அடைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சார், வைப் வித் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். அது உண்மையிலே ஒரு நல்ல வைப்பை கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு கிராஃப்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க தலைமுறைகளை யங்ஸ்டர்ஸையும் இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான சில நபர்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு அழகான உரையாடல் வந்து நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை நம்ம நிகழ்ச்சியிலையும் வந்து ஒளிபரப்புனா நல்லாயிருக்கும்னு தோணுது சார். கண்டிப்பாக சுமையா, அது நான் வந்து ஒரு 10 நிமிடம் தான் அந்த இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய அவருடைய முழு உரையாடலாக இருந்திருந்தால் நல்லா இருக்குமோங்கிற மாதிரி இருந்தது. அவன் வந்து 10 நிமிடம் எடிட் பண்ண விஷயம் வந்திருக்கு. குறிப்பாக அதில் வந்து அவருடைய மிசா விஷயத்தை பற்றி சொல்கிறார். மிசாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் இந்தியாவினுடைய மிக சிறந்த ஒரு விஞ்ஞானிகள், இஸ்ரோவில் வேலை செய்த விஞ்ஞானி. அவர் வந்து இவர் வந்து மிசாவை வந்து ஏன் கைது செய்யப்பட்டீங்க, என்ன பண்ணாங்க, உங்களுடைய கொடுமைகளை சொல்லுங்கன்னு சொல்லும்போது முதலமைச்சர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறார். அவர் எந்த அறையில் அடைக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறார். அதெல்லாம் அடுத்து அவங்க பார்ப்பாங்க. அது நமக்கு கேட்கும்பொழுதே அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சிகரமாக இருக்குது. ஏன்னா இந்த 50வது ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு இந்த நிறைவு நடந்திருக்கு. இப்படியான ஒரு சூழலில் அவர் வந்து இன்னொரு பக்கம் நம்பி நாராயணன் ஒரு பொய் குற்றச்சாட்டால் சிறைக்கு போனவர். இத்தனைக்கும் கூடுதலாக இந்தியர். நான் வந்து ஒரு ஈரோடு தமிழன்பன் தான் சொல்லுவார். நான் அதாவது தன்னை பற்றி சொல்லும்போது
நான் எந்தளவு உலகனோ, எந்தளவு ஆசியனோ, எந்தளவு இந்தியனோ, அதை விட கூடுதலாக நான் தமிழன் என்பது. அதே மாதிரி அவர் வந்து கூடுதலாக இந்தியர். அவர் வந்து ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், திருவனந்தபுரத்தில் பிறந்திருந்தாலும், அவர் வந்து ஒரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அவருடைய பணியை வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்காக செய்யணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் குற்றச்சாட்டுனால வந்து உள்ளே போய் அவர் அது இதெல்லாம் சினிமாவாகவே வந்திருக்கு, அவர் நடித்த அவருடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள். இப்படியான சூழலில் இந்த இருவரும் பேசிக்கொள்வது இருக்கு இல்லையா, ஒரு 2 பேருமே செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்தவர்கள். ஆனால் ஒருவர் வந்து அதான் இவர் நம்மளுடைய திருச்சி சிவா சொல்லுவார்ல, உள்ளே போனவர் ஸ்டாலின், வெளியே வந்து ஒரு தளபதி ஸ்டாலின். அதுதான் வந்து இந்த ஒரு நமக்கு நாட்டுக்கு கிடைத்த ஒரு நன்மையாக அந்த கருதலான்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த அனுபவித்த வேதனைகள் தான், அந்த வைப்ஸை பார்க்கலாம்ப்பா. உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? என் பேர் நம்பி நாராயணன். ஆமாம். திருக்கன்குடி இருக்கிற கோவிலுக்கு பேர் நம்பி கோவில். சரிங்க. என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி, அந்த வச்சுக்கிட்டு அவர் நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர். நாராயணங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர், அதனால் அப்படி வச்சுக்கிட்டார். நீங்கள் பிறந்தவர்? நான் பிறந்த ஊர் வந்து கேரளா, திருவனந்தபுரம். பிறந்த 41ஆவது நாளைக்கு வந்து வி மூவ் பேக் நாகர்கோவிலுக்கு வந்துட்டோம். நாகர்கோவில். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த மிசா போராட்டத்தில் கைது பண்ணாங்க, எந்த வருஷம் அது? 75 எமர்ஜென்சி. ஆமாம், 76 ஜனவரி மாதம். ஆமாம், அதை கேட்கலாமா? நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்கன்னு அது எப்படி அது மிசா அது ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன? அது 76 ஜனவரி 31 நான் அரெஸ்ட் ஆனேன். சரி. ஆட்சி கலைஞ்ச உடனே தலைவர் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு. உங்களை கைது பண்ணல, உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். முரசை முழங்குன்னு ட்ராமா, திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு ட்ராமா, சரி, அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். அதனால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க உங்களுக்கு மேலேருந்து. உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, உங்கள் சன்னை அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார். அவன் நாடகத்துக்கு போயிருக்கான், நாளைக்கு நைட்டு தான் வருவான், வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி வந்து அழைச்சிட்டு போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவரை ஃபாதரை பார்த்தேன். நான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது, நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு, ரெடியாக வந்தார். உடனே பிடிச்சி வச்சு ரெடியாக கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான். எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது. ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டோட நைட்டாக ஏழுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறான். எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 பறி இருக்கிற மாதிரி இருட்டாக இருக்கு போகணும். கைதிகள்லாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே சவுண்டு. மத்திய சிறை கடைசி பிளாக், 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா, அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சு, இந்த ரத்தம் எல்லாம் எல்லாம் செவத்தில் இருக்குது. அவன் வரிசையாக 11 ரூம்ஸ், அதில் ஒரு தாராளமாக படுக்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்திருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. ஓ, தம்பி முடிச்சாரு. ஏன்னா சாரிண்ணா நீங்கள் மற்ற வாவான்னு கூப்பிட்டாரு. அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்காங்க. அந்த சூப்பரண்ட் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்டில் எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ வந்து என்விஎன் சோமுன்னு அந்த திமுகவில் அவர் நடராஜன் அவர் ஏற்றுன்னு ஜெயிச்சிட்டாரு. அதில் அவருக்கு கோவம். அது மிசா கைதிங்கிறது ஒரு நாளைக்கு 40 ரூபா 60 ரூபா செலவு பண்ணணும். ஒரு கைதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும், பெட்டு கொடுக்கணும், கொசுவரை கொடுக்கணும், பேஸ்ட்டு கொடுக்கணும், ப்ரஷ்ஷு கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையாக புழக்க வச்சுருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிநீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சில யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏப்பா, ஏன்னா 9 பேர் கொடுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போனதுலாம் என்ன வருது? டார்கெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும். 2-3 டேரக்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேரும் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. நைட்டில் 8 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே, அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. ஓப்பா, வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடித்து முடிச்சாவிட்ட தெளிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல். நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி 4 மாதம் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார், ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும், அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசலில் வந்து உண்ணாவிரதம் வைக்க போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார். கட்சிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான், என் பிள்ளைய நான் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க, பண்ண பிறகு நான் பார்க்குறேன் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லோரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு. அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் கேர் ஷர்ட் போட்டு காயம் உடம்புலாம் காயம் இருந்தது. இதெல்லாம் மிஸ் டைம் இதெல்லாம்
அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புறாரு, மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னார். அப்போ தலைவர் பண்ணோன்னா தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வருஷம் கரெக்டாக 1 இயர் தான். 1 இயர் இவ்வளோ இருக்குதுங்க. ஆமாம் 1 இயர் தான். வெளியில் வந்த பிறகு நாங்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க. அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் பதிவாகிருக்கு. நான் 89 ஜெயிச்சு உள்ளே போகும்போது தலைவர் சிஎம்மாக இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளியில். இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன். இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் படிக்கும் போதே வந்துருச்சா? படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இந்த ராக்கெட்ரிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த ராக்கெட்ரி நம்ம பண்ணுவோம்னோ நம்ம முன்னேறும் அதெல்லாம் அதை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன். பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணேன், கால்டெக்லேயும் அப்ளை பண்ணேன். 2லேயுமே அட்மிஷன் கிடச்சிது. வந்துருச்சு. போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். 6 days ஆர் நம்பர். டாக்டர் சொல்லிட்டாரு, எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, நீ போன உடனே கூட அவள் செத்து போயிடலாம் அப்படின்னாரு. நான் பயந்து போய் உட்காந்துட்டேன். அந்த வருஷம் கட் பண்ணேன். அடுத்த வருஷமும் கட் பண்ணேன். அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு பிறகு. நானும் அதுக்கடுத்து ஐஎஸ்ஆரில் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போதே நான் வந்து ஆடிட்டோரியல் கான்டெஸ்ட்டில் கலந்துக்குவேன். 63-64 காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன். அண்ணா பார்த்தது அப்போ? ஆமாம், அப்போ தான் பார்க்குறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களே போனீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது, கோயம்புத்தூர் மதுக்கரை. நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில், கோயம்புத்தூர் இது பண்ணி அது கையை மீறி போயிடுச்சார். நாங்கள் எதுலையுமே வன்முறையில் ஈடுபடுறவங்க நாங்கள் அதுக்கு போகவே இல்லை. நார்மல் வச்சு அவன் வந்து இவனை மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான். அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? ஆமாம், 300 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் வெளியில் சொன்னது வந்து 10 பேர், 22 பேர் சொன்னாங்க. இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது. இருக்கக்கூடிய தலைவர்களையே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். அண்ணா மீது வந்து உங்களை எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். நாகர்கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்கு. மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். மிஸ்டர் அண்ணாதுரை யுவர் டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படிம்பார். இம்மீடியட். அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் இருக்கீங்க, அவருடைய பேச்சுமே வந்து அதுக்கு இதை எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காங்க முடிச்சிருவான். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கல்ல, பரிமேலழகர் எழுதியிருக்காரு. அப்போ குறள் இவர் எழுதியிருக்கிறதுல தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழில் எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து யாருமே சொல்லலை. அண்ணா கிட்ட நேரடியாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். என்ன எந்த விஷயம் பேசுறீங்க? என்ன சொல்ல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 2-3 ஞாபகம் இருக்குது. எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். எனக்கும் தமிழ் பிடிக்கும், அவருக்கும் தமிழ் பிடிக்கும். அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பணிக்கு போங்க, மும்பை இங்கே வராதிங்க. ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சுருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன். அப்போ வீட்டுக்கு போகிறேன். அவர் உடம்பு சரியில்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படியா அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வருஷம் அப்படின்ட்டாரு. அவருடைய காரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்னும் அந்த கார் நம்பரோட ஞாபகம் இருக்குது, 7007. அந்த கார் நம்பர் மஞ்சள் காரு. அந்த டிரைவர் பேர் சண்முகம். அந்த கார் வருது எனக்கு. உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் எப்படி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு அதிசயமா இருக்கு. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் அப்புறம் மன்றம் வச்சுருக்கோம், மணி விழா நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அவசியம். சரி அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பேர் சொல்கிறேங்க. என்ன அப்பா மாதிரி இப்படியாவது முடிக்கிறாங்க. இன்னொரு இது கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். மகேந்திரகிரி ப்ராஜெக்ட் எங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து நான் வந்து அதனுடைய சர்ச் கமிட்டி. எங்களுடைய திரவ எரிபொருள் திட்டம் வந்து அங்கே தான் இருக்குது, மகேந்திரகிரி. பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான். அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திரகிரி. இந்த வந்து பொதிகைன்னு வைக்காமல் மகேந்திரகிரி பேரை தப்பாக வச்சுட்டோம். நான் வந்து கிட்டத்தட்ட 27 தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன். இன்றைக்கு உள்ள மலை இல்லை, இன்றைக்கு உள்ள மலையில் ரோடு கீடு எல்லாம் இருக்குது. அன்றைக்கி காடு நாகப்பாம்பும் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம். கீழடி பொருணையெல்லாம் பார்த்துருக்கீங்க? கீழடி ஆராய்ச்சி தான் சார். கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது. கீழடி பற்றி இல்லை, பொருணையை பற்றி ஒரு கருத்து இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசு கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா வரும். உண்மையாக தான் நிற்கும். நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இதனுடைய சான்றுகள் இருக்குது. பூம்புகார் நம்ம வந்து கடல் ஆராய்ச்சி காவிரி பண்ணோம், அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு எனக்கு தெரியல. அது கவர்மெண்ட் மாறுறதுனால அப்படியே விட்டாங்க. அதை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பண்ண ஆரம்பிச்சாரு. ஆமாம், எனக்கு உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்காது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து காலை உணவு நீங்கள் கொடுக்குறீங்களா, இது ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் சஜஷன். இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு? மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும், எஜுகேஷன் கொண்டு வரணும். இப்படி காமராஜுக்கு வந்து மதிய உணவு திட்ட பேர் கொடுத்ததோ, கரெக்ட். அது மாதிரி திராவிட மாடல் அரசுக்கு வந்து
காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் கிடைக்கிறதுக்கு ஆமாம் ஆமாம். விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை சரித்திரம் கூட தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது, உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும். முடிஞ்சா நீங்கள் வாசிச்சு பாருங்க, டெஃபினட்டாக. கையெழுத்து தமிழ்லேயே போட்டு அனுப்பி. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. இது வந்து என்னோடது. உங்கள் ஃபோட்டோ தீப்பரவட்டம் தோட்டத்தரணி தெரியுது. அவர் தான் இது பண்ணார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.